உதவி செய்ய நான் போய் தூங்கு என்ன சித்தப்பா பந்தாரை வரவேற்கும் குடமாமணியை சிறுமும் வருகிறார். இதை பிடிக்காமல் முற்படுகின்ற அண்ணன் நடத்தி கொடுத்து விட்டார். இடத்திற்கு கிடைக்கி வண்டிகாரர்கள் இருப்பதாக எடுத்துச் செல்லலாம் நினைக்கிறேன். அதனால் தலைமை என்ற பொறுப்பில் இருக்கும் நாங்கள் தயங்காமல் தாராளமன்றங்களை பிடித்துச் சொல்வேன் என்று சொல்லுவார்கள். எப்படிமா எவ்வளவு திறமைகள் இருந்தால் என்பதை எடுத்து வைக்கிறேன்.
என்ன பாடுவா பெருமைக்குரிய வாழைமா நீங்க ஒரே ஒரு வார்த்தை காரணம் அது எப்படி சொல்ல முடியும்? என் சொல்லுங்க வருவாங்க வள்ளி அப்படின்னீங்க. மாடு நல்லா தெரியுமே என்னால் வள்ளி என்னால் அப்படின்னீங்களே, அது என்ன அர்த்தம்? மாடு மாவள்ளி எனக்கு சொல்லுங்க. இதான் இருக்கு அப்படி மாடு வள்ளின்னு பேரு. மாடு வள்ளி பரவாயில்ல. மாடுக்கு பேர் வச்சுக்கிட்டு மாடுக்கு பேர் வச்சிருக்கீங்க. ஏன் மாடுக்கு பேர் இருக்கு? இந்த பக்கத்துல வர மாடு என் மாடுக்கு வள்ளி இருக்கு. இந்த கவரி மாடு இருக்கு. அதே ஒரு முடி விழுந்து இறந்து போயிடுவான். மெய்நிலைக்கு உயிர் வாழாங்க. கவரி மாடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாலுக்கு எப்பவுமே தென்பட அந்த முடி மூக்குல இருக்கும். அந்த மூக்குல உள்ள முடி கீழே வந்துச்சுன்னா இன்னும் உயிர் வாழ அப்படி இறந்து போயிடும். ஆமா, கஸ்தூரி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நிறைய வகை மாடு இருக்கு. இதுல இந்த வள்ளிங்கிற மாடு எந்த வகையான மாடு? இந்த மாடு எனக்கு சொல்ல மாட்டாங்க. அது எந்த வகையான மாடு? நல்லா பாக்குறதுக்கு அழகா இல்லாத ஒரு ரகமான தெரியுமா? சரி, இந்த மாடு அப்படி வருது. அப்படி அழகா மாடு நீ என்ன பாத்துட்டே இருக்கீங்களா? படுத்து தூங்குறதுக்கு நேரம் இல்ல. நேரம் இல்லதான், என்ன பண்றது? எங்களுடைய நிலம் அப்படி ஆயிடுச்சு. தூங்குறதுக்கு நேரம் படிக்காங்க. உங்க மகளா? சரி சரி. ஏங்க படுத்து தூங்குறதுக்கு நேரம் இல்ல. மாடு நீங்க முதல்ல நீங்க நல்லா தூங்கிட்டு வந்தீங்க. அதனால சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க. அம்மா மாமா ஆமாங்க சரியா இருக்கு. ஏங்க மாடு முதல்ல எங்க பாத்துக்கீங்க? நீங்க நன்றி பண்ணுங்க. மாடு எங்க பாத்தீங்க? அப்பா மருமக. சரி, நீங்க பொதுவா பேசி முடிச்சுட்டு கூப்பிடுங்க. நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, அதனால ஒழுங்கா பேசிட்டு இருக்கீங்க. தகலை ஏன் அப்பா ஏன் மாமாட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அதை வரவங்க எங்க பாத்தீங்க? இங்க இல்லையே. மலைகளை சார்ந்த பகுதி. இவர்தான் தமிழ்நாட்டுல சூழ்நிலை கேட்டா மாமா கட்டி செல்லாது. நிலத்தையே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த பாடி பிடிச்சாங்க தெரியுமா? ஏன் பிடிச்சாங்க? முதல்ல ஏன் குறிஞ்சி வச்சாங்க தெரியுமா? நிலம் 5 வகை இருக்கு. 5 வகை நிலத்துல குறிஞ்சிதான் முதல்ல வரணும்னு சொல்லி ஏன் குறிஞ்சி வந்து வச்சாங்க? ஏன் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி முதல்ல எப்படி இருக்கான்? நிலமெல்லாம் மலைகளா இருக்கான். ஏன் மலையா இருந்துச்சுன்னா மலையில மரங்களா இருக்காதா? இல்ல காடுகள் இருக்காதா? இங்க முதல்ல மலைக்கு மலை சார்ந்தது குறிஞ்சி. அப்படியே இந்த காலப்போக்கில் என்னாச்சுன்னா மலையில வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்தோட ஒரே சமவெளியில காடு இருந்துச்சு. அது முல்லை. காடு சார்ந்த பகுதி முல்லை. குறுநிலத்துடைய இடம் கிடையாது. வேலன். அது போல அங்க முல்லைக்கு திருமாடி. அப்படியே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் காட்டை விட்டு நகர்ந்து வரான். இந்த இங்க வாழ்றான் மலைக்கு. மலையில மனுஷன் வாழும்போது மாடா வாழலாம். முதல்ல தொடர்ந்து என்னன்னு சொல்லுங்க. கண்டாரோட காடு உள்ள காட்டுல வர்றான் முல்லைக்கு. அப்படியே காட்டை கடந்து வெளியில வர்றான். வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரே சமவெளி, காடுகள் இல்லை. அப்ப இருக்கக்கூடிய நிலக்கரை எல்லாம் நம்ம விவசாயம் பண்ண நாட்டுக்கு நிலங்களாக்கிட்டான். விவசாய நிலங்கள் அனைவருக்கு மருதம். மருதத்துடைய நிலம் யாரு? அது எப்படி சொல்ல முடியும்? அவனை சொல்லலாம் இவனை சொல்லலாம் எப்படி சொல்ல முடியும்? குறிஞ்சி நிலத்துக்கு முருகன் ஒருத்ததான இருக்காரு. முளை நிலத்துக்கு திருமால் ஒருத்ததான இருக்காரு. மருதத்துக்கு யாருன்னா ஆராய்ச்சி வராய்ச்சி வரைக்கும் சொல்லலாம். அப்படி சொல்லுங்க. போக்கியா ஒரு பக்கமா இல்ல. அம்மா ஒரு பக்கமா நீங்க தேடி வந்ததும் ஒரு பக்கமா இல்லை. சரி, அப்படியே வரங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டான்? சரி, நான் அப்படியே நடந்து வரேன். நடந்து வந்தேன். கடைசி எங்க வரான்? எங்க பார்த்தாலும் தனியா தெரியுது. ஆமா, ஒரே நிலப்பரப்பை கடந்து நீர் பரப்பு இப்படி நடந்துருக்காங்க. என்ன சத்தம் இல்ல? சரி சரி. அப்ப அந்த வார்த்தை ஒரே நீர்நிலைகளாக இருக்கிறது. அந்த காரணம் சரி. இப்ப பாளையம் அங்கே இருக்கு. இதையெல்லாம் திரிந்தால் பாளையம் இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா
அதான் பாலை. பாலைங்கிறது ஒரு நிலையான இடம் இல்லையா? மணலும் மணல் சார்ந்த பகுதியும் தமிழகத்துக்குள்ள இல்ல. குறிஞ்சி குறிஞ்சியா மலை சார்ந்தது. ஆமா. அப்ப குறிஞ்சியே பாலை இருக்கு. முல்லை காடு பாலை சார்ந்தது, அங்கேயும் பாலை இருக்கு. மருதம் வயல் வயல் சார்ந்தது, அங்கேயும் பாலை இருக்கு. நெய்தல் கடல் சார்ந்தது, அங்கேயும் பாலை இருக்கு. அப்ப பாலைங்கிறது ஒரு நிலையான இடமா, ஒரு நிலையான இடமா அப்படின்னா கிடையாது. எல்லாம் சார்ந்தது. வறண்டு போச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் பாலை. அப்ப வறண்டில்லாமல் வறண்டு போன ஒரு நெய்தலோ, ஒரு மருதமோ, ஒரு முல்லையோ, ஒரு குறிஞ்சியோ கட்டாயம் நமக்கு என்ன பேரு அப்படின்னா அது பேர் பாலை. கையில கட்டையை பிடிச்சா என்னுடைய பேச்சு வரமா இருக்கும். அதே கையில அங்க பிடிச்சிட்டே என்னுடைய பேச்சு காதல் செய்ய வந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கதாபாத்திரம். கதைக்கு என்ன கதையோட இருக்குமோ அதோட கதை தான் இருக்கு. அவரை போய் பண்ண சரியான அவனுக்கு தவற சொல்றேன். நானே சொல்றேன். மாமா யாரு இந்த பெட்டிக்காரு. சரி அவன் மாமா மாமாவோட மகன் இருக்கிறவன அதுக்காக நானும் உறவுமுறையை கேட்டுக்கிட்டாருன்னு உறவுமுறை கேட்கதான் சரி. இந்த கண்ணை கூறு மாதிரியே இருக்காங்க. அப்ப வச்சுக்கணும் கண்ணை குச்சிக்கிறேன். அது உங்க சௌரியம். இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க மலை மலை சாப்பிடும்போது குறிஞ்சி இடத்துல வாழக்கூடிய விலங்குகள் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. நீங்க எங்க வரீங்க? நான் எங்க வரேன்? வேற சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கடுமாவளை இருந்து வரேன். அங்கே வரீங்க. உங்களுடைய இடம் என்ன? கடுமாவளை. எனக்கு ஒரு இடம் இல்ல, எல்லா இடமும் உங்களோட இடம் வந்தேன். குறிஞ்சியில இருக்கிற இடம் சொந்த வீட்டுக்காரருக்கு ஒரு வீடம், வாழை வீட்டுக்காரங்க எல்லாம் எங்க வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு கொண்டாடி எல்லாரும் ஒரே கொண்டாடி அப்படி சொல்லுவாங்க. ஒரு கொண்டாடி என்ன இருக்கிறவனுக்கு என்ன இருக்கிறவனுக்கு என்ன இருக்கிறவனுக்கு நான் ஒரு நிஜமான உண்மையான இருக்கிறவனுக்கு ஒரே கொண்டாடி. சரி, இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கொண்டாடி கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில சிலிமுகம் பேரு. இது பேர் என்ன? சிலிமுகம் காட்டுக்கா கவர்ந்து காட்டுல கவர்ந்து இருக்குமா? அப்படி இழுத்துட்டு போயிட்டு வர என்னால் அதிகமாக கவரப்பட்டது. அப்புறம் என்ன கட்டணும்? ஊழல் மாதிரி ஊழல் அனுபவம் சண்டைகள்லாம் வரக்கூடியது. அது கனவுல இருக்கலாம். மகன்கிட்டே பாருக்கும். பெரிய மனசு உங்களுக்கு மாநிலம் கால வச்சிருக்கீங்க. மானோட சேர்ந்து குழந்தைகளாம் மானோ புதுமாறு இருவரும் கூடிக்கொண்டார்கள். ஏன்னா மான புணர்ச்சி தரும் புணர்ச்சி மிகப்பெரிய இன்னும் ஒருவர் ஆணாகவும் ஒன்றொன்று மற்றொன்று விலங்காகவும் இருக்கக்கூடிய எல்லாம் குழந்தை வந்தது இல்லையா? அவருடைய யாத்திரை எல்லா இடங்களிலும் காரணத்துக்கு சிறந்தது அப்படின்னா இப்ப அது வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி குழந்தை குட்டிங்க, ஒரு இடத்துல மாட்டிருக்கீங்க. எனக்கு யோசிச்சுதான் வச்சுக்கணும். ஏன்னா காலத்தை தான் பெரிது என்று நினைத்ததால் நம்முடைய கதையை ஏனும் நினைச்சவங்க சிற்றிமம் என்ன சிற்றிமத்துடைய இல்லை என்ன என்பதை தெரிஞ்சுக்கொள்வதற்காக தன் பிள்ளைகிட்ட இருந்து அவனை இளமையை வாங்கி அதில் அதிகமாக நாட்டம் கொண்டு தயாரி பண்ண தெரியும். ஆனா இப்ப காலம் வேற மாதிரி இருக்கு. இளமையெல்லாம் வேண்டும், முதுமையெல்லாம் வேண்டாம். இந்த காலத்துல எங்களோட வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சு பிறகு வாழ்க்கை போனவங்க கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிறது முதல்ல மனைவியை சர்வீஸ் கட்டிக்கிறாரு. படிப்பை நான் கூட்டிட்டு போனதும் அவரையும் சேர்த்து கட்டிக்கிட்டாரு. சமமாம உள்ள அளவுடைய விழாவை தெரியுது. நம்மளுடைய குழந்தைங்க கால ஆனா இந்த குழந்தை யாரும் தெரியாம விழாவுடைய எந்த தருவது யாரும் என்னன்னு கேட்டாரு. கேட்டது எங்க அப்பா தான் தெரியாது. எங்க அம்மாவை சர்வீஸ் சேர்ந்துச்சா கூட்டிட்டு குடும்பத்தை கழிச்சுட்டாலே வந்துருச்சு. அவளுக்கு என்ன எனக்கு படிப்பா வரணும். அதான் சரி மகள் அப்படி ஆனா வந்தவன் நம்ம முன்னோட தெரிஞ்சுட்டு ஒரு குழந்தைய பத்திட்டாலே அப்பதான் அப்பாட்ட போய் சொன்னா இந்த இளமை அழகு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசை. இந்த இளமையெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி முதுமையை கொடுத்தா சுற்றாச்சாரு. உன்னுடைய இளமையில தானே நீ விளையாட்டாங்க. ஒரு முன்னாடி இருக்கும்போது இன்னொரு பக்கம் போனா என்ன காரணம் இருக்கு? உன்னுடைய இளமை அந்த இளமையில் இருக்கக்கூடிய வலிமை அதனால நீ உனக்கு ஆசை இருக்கும். ஆனா அது கூட ஒத்துழைக்காது, அனுபவிக்க முடியாது. உடைய உடம்பு ஒத்துழைக்காத அளவுக்கு உனக்கு வயோதிகம் வரட்டும்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு. யார் இருந்தது? சுக்கராச்சாரியுடைய மகன் யாரு? சர்வீஸ் யாருடைய மகன்? எந்த மன்னன்? அசுரோட தலைவர்
அப்படின்னா அவங்க இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு யாருக்கு சனிக்கிழமை ஒருத்தர் ஆமா ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் எத்தனை மனைவி? 22 மனைவி. 27 வந்து நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள். இந்த மனைவிகளில் அதிகமான ஆசை இருந்தது. அதிகமான ஆசை இருந்ததுனால மற்ற மனைவிகளை கவலையாக இருந்தான். ரோஹிணி ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்கிறவர்கள் அதிக ஆசை இருக்கிறவர்கள் தவறு இல்லை. எல்லாரும் மற்றவர்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க. கட்டி கொடுக்க கொடுத்தா உண்மை தானே. 27 பேரையுமே நீங்க சரிசமமா தான் பார்த்துக்கணும். யார் தெரியுமா அவங்களாம் யாராவது தச்சனின் பிள்ளைகள் என்ன பண்ண பிள்ளைங்க கட்டி கொடுக்க மட்டும் வாங்கி வேகமா 27 தாலி கட்டிக்கணும், குடும்பம் கட்டிக்கணும். அப்ப தனியா நீங்க மட்டும் என்ன ஆசை கண்டுபிடிக்கிறது? காசு எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. சரி சரி நீங்க சொல்லுங்க கதை சொல்லுங்க. அவருக்கு சாபம் கொடுத்தாங்க. சாபம் கொடுத்தாங்க. அதனுடைய மாமனார் கொடுத்த சாபம் அதெல்லாம் போடுறாங்க. ரோஹிணி மட்டும் நீ அதிகமான ஆசை கொண்டுள்ள மற்றவர்களை கவனியாக விட்டுவிட்டாய். அதனால உனக்கு சாபம் உன் அழகெல்லாம் மங்கி போகட்டும் அப்படின்னு நீ இருட்டாதான் இருக்க அப்படின்னு சாபத்தை கொடுக்குற. இருட்டாதான் இருக்க சாபத்தை கொடுத்த அப்படி இருந்தாலுக்காகவே அப்படி சொல்லக்கூடாது. சரி அதனால உனக்கு 15 நாளைக்கு பரவாயில்ல 15 நாள் தெரிஞ்சு போயிருவியா? 15 நாள் உன்னுடைய அழகெல்லாம் மங்கி இருட்டாலே போயிடுவது. அதே உன்னுடைய வாழ்க்கையிலே மகளும் தேயும் உடைய அழகு அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்தாரு. சாபம் என்ன சொல்லுவாங்க? சாபம் வந்து அவனுடைய அழகு கட்டணும் அப்படின்னு சாபம். ஆனா இருக்கிறவங்க பிடிக்கக்கூடிய தெருவும் அவங்களும் பக்கத்துல தான் பிடிக்கக்கூடிய திறமையும் இல்லையே. சரிக்கு மட்டும் சொல்லுங்க. நீங்க பிடிப்பீங்க? நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு சொல்லணும்? பயமா இருக்கா? உங்க மாமா பிடிக்கிறது நான் எதுக்கு சரியா சொல்லணும்? நீங்க ரொம்ப பேசுறீங்க. நான் கேட்கிறேன் புடிச்சு போறாங்க பயமா இருக்கான். இந்த மாடு உங்க கையில சிக்கத்துக்கு பேசாம மண்ணுக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம். இந்த மாடு உங்க கையில சிக்கத்துக்கு பேசாம மண்ணுக்கு இருந்து போகணும்னு நினைக்கிறோம். என்ன பிடிச்சு போட மாட்டாங்க, என்ன பிடிச்சு வாங்க, எனக்கு என்ன பயிர் உங்க பொருள் தானே, உங்க சொத்து தானே. பண்டிகை தெரியுமா? ஒரு பண்டிகை போய் சாக்கடையில நல்லா பிடிச்சு வரும். சரி ஒரு யானை நல்லா குடிக்க வச்சு நெத்தி நிறைய பட்டை அடிச்சு யானையை கூட்டிட்டு வருவாங்க. யானை இடத்துல எவ்வளவு இருக்குது எவ்வளவு மகத்துவமானது. பண்டிகை என்ன தெரியுமா? போய் சாக்கடையில விழுந்து எதிர்த்து வரும். இந்த பண்டிகை பார்த்த உடனே யானை விலகி போகும். இல்ல இல்ல அதுவும் குடிச்சிருக்கு இதுவும் குடிச்சிருக்கு அப்படியே இது உடம்புல அது குடிச்சு சுத்தமா இருக்கு, இது குடிச்சு அழுகா இருக்கு. இது எதுல குடிக்கணுமோ அதுல குடிச்சிருக்கு, அது எதுல குடிக்கணுமோ அதுல அது நமக்கு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு நல்ல தெரியாதவனுக்கு அதிகம் சக்தி தெரிஞ்சு மற்றவர்களுக்கு அதிகம் தப்பாதான் தெரிஞ்சு அதான உலகம் சாக்கடையெல்லாம் பண்டி குடிக்கிறது பண்டிகை குடிச்சுட்டு வந்தா யாரை சுத்தமா இருக்கிறது சாக்கடை மக்கள் பண்றவங்களாலே இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்க மண்ணில் விட்டு போடும். இவரெல்லாம் தொடர்ந்து மண்ணில் போயிடறாங்க. நான் தான் தொடர்ந்து கொடுத்து வச்சுக்கணும். நான் நினைக்கிறேன் ஏன் நம்மளை பார்த்து 4 பேர் மற்றவர்கள் பார்த்து நம்ம எழுதிக்கூடாது. இவன் என்ன கண்டதெல்லாம் சொல்லிக்கிறானே சொல்லிக்கூடாதே. உனக்கு நீதான்